ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மால்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம டேஸ்டியான ப்ரோட்டீன் மிகுந்த வேர்க்கடலை குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வேர்க்கடலை குழம்புக்கு 1 கப் வேர்க்கடலை எடுத்துக்கோங்க. பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். இது தண்ணி ஊற்றி 2 தடவை கழுவிட்டு நம்ம ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இதை 2 தடவை நல்லா கழுவிட்டேன். இப்போ நம்ம ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்துக்கலாம். மூடி வச்சுருங்க. பாருங்கள், கடலை நமக்கு நல்லா ஊறி வந்திருக்கு. ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. கடலை ஆட் பண்ணி ஒரு 3 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். கல்லுப்பு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. மூடி வச்சு 3 விசில் வரட்டும். கடலை நமக்கு நல்லா வெந்திருக்கு. குக்கரில் 3 விசில் விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வைங்க. சூப்பராக வெந்து வந்துடும். ஒரு மிக்ஸி பவுல் எடுத்துக்கலாம். பெருஞ்சீரகம், கசகசா, மிளகு, கிராம்பு, ஏலக்காய், பட்டை இவ்வளோத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே ஒரு 6-7 ஸ்பூன் தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. வேக வச்சுருந்தோம்ல கடலை, இதை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா பேஸ்ட் மாதிரி மையாக அரைச்சிடலாம். ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கலாம். இல்லை 2 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சோடனே சோம்பு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சோடனே வெங்காயம் இப்படி பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய் 2 ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். மல்லித்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். வத்தத்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம வேக வைக்கும்போது உப்பு போட்டிருந்தோம், பார்த்து ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. இப்படி வெங்காயம் கூட மசாலா நல்லா வறுந்த உடனேயே 2 தக்காளி இப்படி அரைச்சி வச்சுக்கோங்க மிக்சியில். இதை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியோட பச்சை வாசனை போன உடனே மிக்ஸி கழுவுன தண்ணியில் 1/4 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு நிமிஷம் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இந்த பச்சை வாசனை போன உடனே கடலை வேக வச்சிருந்தால தண்ணியோடு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஹெல்த்தியான குழம்பு இது, வேர்க்கடலை குழம்பு. நல்லா கொதித்த உடனேயே நம்ம மசாலா அரைச்சி வச்சோம்ல தேங்காய்லாம், இதை ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே மசாலா அரைச்ச தண்ணி இருக்குல்ல, இதில் 1/4 டம்ளர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே நம்ம ஸ்பைசஸ்லாம் போட்டு தான் அரைச்சிருக்கோம், அதனால் 1/2 டீஸ்பூன் போதும். 5 நிமிஷம் சிம்மில் வச்சு வேக வச்சுக்கோங்க. பாருங்கள், கடலை குழம்பு நமக்கு சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. இது சப்பாத்தி சாதத்துக்குமே நல்லாயிருக்கும். சப்பாத்தி, தோசை, இட்லிக்கும் சூப்பராக இருக்கும். பாருங்கள், கடலை நல்லா வெந்திருக்கு. இதில் ஹை ப்ரோட்டீன் இருக்குது நமக்கு வேர்க்கடலையில். பாருங்கள், இதே மாதிரி நீங்கள் குழம்பு செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு மேலே கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ரெடி ஆகிட்டு நம்ம இதை பிளேட்டிங் பண்ணிடலாம். வேர்க்கடலை குழம்பு ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்டியான வேர்க்கடலை குழம்பு. இதுக்கு மேலே கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஹெல்த்தியான வேர்க்கடலை குழம்பு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மால்ஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.